Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5-6 ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணனும். அதுக்கு அப்புறம் ஒரு 4 ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணனும். நான் ஏற்கனவே இந்த ப்ளவுஸ் வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் இந்த green கலர் சாரியான ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டிட்ச் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறது நான் மறந்துட்டேன். ஆல்ரெடி ஸ்டிட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். ஊக்கு மட்டும் வைக்கல. இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். எல்லா ப்ளவுஸும் ஸ்டிட்ச் பண்ணி அதுக்கு அப்புறம் இந்த ஊக்கு வெச்சுக்கலாம் அப்படினு. மோஸ்ட்லி நான் ஊக்கு வைக்கிறதுக்கு வந்து வெளிய கொடுத்து ஸ்டிட்ச் பண்ணுவேன். அப்படி இல்ல நம்ம வெளிய போயிட்டு வாங்கிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற பட்சத்துல வந்து நானே வெச்சுக்குவேன். இந்த மாதிரி தான் என்னோட ரொட்டேஷன் போயிட்டு இருக்கு. எனக்கு ஊக்கு வைக்கணும்வே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ப்ளவுஸ் கூட ஸ்டிட்ச் பண்ணிடுவேன். நீங்க என்ன மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ஒரு பட்டு saree ப்ளவுஸ் பிங்க் கலர் இப்போதான் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இன்னும் ப்ளவுஸ் தைக்கலையான்னு கேட்டாங்க. இப்போ தைக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். அதோட சேர்த்து எனக்கு ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துடு மேரேஜுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க இந்த ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மைல் கிரீன் கலர் saree வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஆல்ரெடி. அவங்களுக்கு வந்து ஃபால்ஸ் வச்சு கொடுத்துட்டேன். இது ஃபர்ஸ்டே கொடுத்த saree அதனால கொடுத்துட்டேன். இப்போ எல்லா சாரியும் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். இந்த 4 ப்ளவுஸ் மட்டும் 5 ப்ளவுஸ் மட்டும் சாதா ப்ளவுஸ். இது வந்து சாதா வந்து கொஞ்சம் நிதானமா கூட கொடுங்க பரவாயில்லை இப்போதைக்கு முடியலனாக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஓகே சொல்லிட்டேன். இப்போ லைனிங் ப்ளவுஸ் இந்த சாரீஸோட ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா அந்த சாதா ப்ளவுஸும் ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அந்த ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிட்ச் பண்ணி தரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் 2-3 டேஸில் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ணி தரேன். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸ்டிட்ச் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸு. நான் கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளேயே 2 நாளில் ஸ்டிட்ச் பண்ணி தந்துடுறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பின்னாடி வந்து அவங்க வந்து 2 பட்டு saree ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பிங்க் கலரும் இந்த க்ரீன் கலரும். அதனால தான் நான் வந்து அது பெண்டிங்கில் வச்சுட்டு இது மட்டும் ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு இது கட்டிட்டு போவாங்க இல்லையா அதனால். இது ஒரு லெமன் எல்லோ saree மயில் க்ரீன் வந்து பார்டர் வந்திருக்கும். சூப்பராக இருக்குது sarees எல்லாம். சாரீஸ்க்கு அந்த ஃபால்ஸ் எல்லாம் வைக்கல. நார்மலாக ஸ்டிட்ச் பண்ணி மட்டும் ஓரம் அடித்து கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நான் வீட்டில் தான் ஸ்டிட்ச் பண்ணுறேன். 250 சார்ஜ் பண்ணுறேன். லைனிங்கோட ஸ்டிட்ச் பண்ணால் 300 வாங்குறேன் நான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக ஸ்டிட்ச் பண்ணி தருவேன். என்னோட வந்து 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வீட்டிலவே ஸ்டிட்ச் பண்ணால் கூட நீட்டாக ஸ்டிட்ச் பண்ணி தருவேன். நாம் தான் நிர்ணயிக்கணும் நம்மளோட ரேட்டை. மற்றவங்க கம்மியாக ஸ்டிட்ச் பண்ணுறாங்க நாமளும் அதுக்கு என்ன கம்மியாக ஸ்டிட்ச் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நான் ஒரு 20 இயர்ஸாக ஸ்டிட்ச் பண்ணுறேன். ஆரம்ப கட்டத்தில் வந்து 25 ரூபாய் லைனிங் ப்ளவுஸ்லேருந்து 10 ரூபாய் சாதா ப்ளவுஸ்லேருந்து நான் இது வரைக்கும் ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு நம்ம 250 வாங்குறோன்னா அந்தளவுக்கு நான் ஃபினிஷிங்காக நீட்டாக ஸ்டிட்ச் பண்ணி தருவேன். அயர்ன் பண்ணி தர்றேன். அதுவும் இல்லாமல் நீட்டாக எல்லாமே பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது. எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும் போட்டு பார்க்கும்போது. நான் ஸ்டிட்ச் பண்ணி தர்றது வந்து லூஸ் வரும் இல்லைன்னா டைட் வரும் அவ்வளோதான் வரும். மற்றபடி எந்த கரெக்ஷனும் வராது. மோஸ்ட்லி ஏதோ ஒரு ப்ளவுஸுக்கு தான் அந்த டைட்டு லூஸ் கூட வரும். மேபி வந்து அந்த கிளாத்தை பொறுத்து நம்மளுக்கு அந்த லூஸ் ஆர் டைட் வரும். மற்றபடி ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனாலேயே நான் வந்து 250 தான் வாங்கிட்டு இருக்கேன். 4 வருஷமாகவே நான் 250 தான் வாங்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை. நான் நிறைய ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது வந்து saree கலரில் கொஞ்சம் பைப்பிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 saree மட்டும் பைப்பிங் கொடுத்துருக்கேன். மீதியெல்லாம் நார்மலாக டபுள் ஸ்டிச்சிங் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த saree வந்து ஆர்டினரி ப்ளவுஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.